ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நான் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸராக தான் இருப்பீங்க. இப்போ வந்து புது அப்டேட் வந்திருக்கு. அதுக்குள்ளே உள்ள அப்டேட்டு டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த நியூ அப்டேட்டில் 4 டிப்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் வாட்ஸ்அப்பை. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் மெசேஜ் ஃப்ரம் அன்னோன் கான்டாக்ட் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு யாரும் தெரியாத நம்பரில் இருந்து மெசேஜ் வந்தால் அதை பிளாக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்டேட் புதுசாக வந்திருக்கு. இது மாதிரி இதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ள 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரைவசி அப்படின்னு இருக்கும். ப்ரைவசி கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வந்து அட்வான்ஸ் அப்படின்னு இருக்கும். அட்வான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாக் மெசேஜ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் சேஃபாக இருக்கலாம். நம்ம இப்போ செகண்டாக என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லோரும் பார்ப்பீங்க. அதில் வந்து பழைய மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரோல் டவுன் தான் இருக்கும். இப்போ அதை வந்து ஸ்டேட்டஸ் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. உள்ளே ஒரு ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணி பார்த்தா தான் உள்ளே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். அது வந்து சைடில் நம்ம கொண்டாடலாம். நம்ம வெளியே வியூ பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் அதில் உள்ள ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெளியிலே நம்ம பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து உள்ளே என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு வெளியிலே வியூ ஆகி காட்டும். இது இந்த ஃப்யூச்சர் வந்தது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்டேட் நல்ல அப்டேட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலைன்னா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், இப்போ நம்ம 3ஆவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி நீங்கள் எல்லோருக்கும் டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது வந்து நம்ம ஃபோட்டோவை வச்சு நம்மளே அதிலே க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்கருக்குள்ளே போய்க்கோங்க. ஸ்டிக்கருக்குள்ளே போயிட்டாவே கீழே வந்து க்ரியேட் அப்படின்னு இருக்கும். ஒரு பென்சில் மாதிரி போட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ எது வேணாலும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அசல் ஸ்டிக்கர் மாதிரியே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது. அதிலே நீங்கள் வந்து டைப் நம்ம எழுதிக்கலாம். நம்ம எது வேணாலும் எழுதிக்கலாம். இல்லைன்னா பென்சில் மார்க்கர் தொட்டு கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் போட்டு நீங்கள் வந்து இதிலே ட்ரா பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதை வந்து அவங்களுக்கே சென்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து ஃபேவரட் கொடுத்து நம்மளே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 4ஆவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கிருக்கும்போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பர்சனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா அது வந்து தவறாக கீழே கைப்பட்டு வெளியில் வந்துருச்சுன்னா, ஹோம் பேஜுக்கு வந்துருச்சுன்னா முன்னாடி வந்து நீங்கள் உள்ளே போய் டைப் பண்ணிட்டு ஆன் பண்ணி வெளில வருவீங்க. இப்போ அந்த ஆப்ஷன் இல்லாமல் இப்போ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாலும் உங்களுக்கு அது டைப் பண்ணது அப்படியே இருக்கும். இப்போ நான் டைப் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் ஹாய் அப்படின்னு போட்டு நான் சென்ட் பண்ணாமல் நான் வெளியில் வரேன். வெளியில் வந்தால் உங்களுக்கு வந்து ட்ராப் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து அதை வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணது அப்படியே இருக்கும். நீங்கள் சென்ட் பண்ணாதான் உங்களுக்கு போகும். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் விட்ருக்காங்க. ஃப்யூச்சரு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணாத லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணாத ஷேர் பண்ணிக்கோங்க. எதுவும் வீடியோ வேணும்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. கமெண்டில் தட்டி விட்டு போங்க. பை கைஸ்.